கைஸ் பெங்களூர் ட்ரிப் கேஷவ் பர்த்டேவோட முடியுது. ஸோ அப்படியே பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறோம் ரிட்டர்ன். ஸோ வந்ததும் ட்ரெயினில் தான், பட் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் போகிறேன். அது என் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பெங்களூர் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு டபுள் டெக்கர் ட்ரெயினில் வரேன், அப்புறம் வந்தே பாரத்தில் போகிறேன். எனிவேஸ் பெங்களூர் விட்டு அப்படியே கிளம்பி அன்டில் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ஒரு டாடா பாபாய் சொல்லி கிளம்பிடலாம். வந்தே பாரத்தில் ட்ரெயின் சான்ஸே இல்லைங்க. உள்ள ஆம்பியன்ஸும் சரி, அங்கே அட்மாஸ்பியரும் சரி பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேப்பர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் டிஃபன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பே பண்ணோம். டிஃபன் பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை வித் ஸ்வீட்டோட, அதுவும் பாருங்கள் சட்னி சாம்பார்லாம் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இந்த அன்னியன் படத்தில் வர ரெட் கலர் ட்ரெயின்லலாம் போய் அங்கே கொடுக்கலாம் நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பயங்கரமாக பண்ணுது. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வந்திருக்கு. நாங்கள் டிக்கெட்டில் வெஜ் தான் ஆர்டர் பண்ணோம், ஆனால் இப்போ நான்வெஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னதான் நீங்கள் வந்துட்டு இந்த வந்தே பாரத்தில் இந்த மாதிரி ஃபுட்லாம் அலோகேட் பண்ணாலும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1-2 வாட்டி செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டினா என்னென்னமோ இருக்கும், அதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இல்லை. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் மகாராஜன் கொடுத்துட்டான். அதை ஃபஸ்ட்டாக நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி டீ கொடுத்தாங்க. ஸோ அந்த டீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த அமுல் டீ மிக்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது. அதுவும் நல்லா தாங்க இருந்தது. மில்க் பவுடரில் வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. ஃபைன் தான். எனக்கு ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வந்தே பாரத்தில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஏசியாக இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். பெங்களூர் சீரிஸ் இதோட முடியுது. பீஸ் அவுட்.